காலையில் எழுந்திரிச்சு லஞ்ச் கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம கட்டி கொடுக்குற லஞ்சை அவங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வர்றது தான் பெரிய விஷயம். அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தாலும் அதில் இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து ஓரமாக வைக்காமல் அந்த காய்களையும் சாப்பிட்டுட்டு வராங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு ஒரு சாஃப்டான சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் செய்ய போகிறேன். பன்னீர் பட்டர் மசாலாவில் போடுற பன்னீரை மட்டும் என் குழந்தைங்க எடுத்து ஓரமாக வச்சுட்டு வெறும் அந்த கிரேவியை மட்டும் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அதனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரை நான் துருவி சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு அவங்களால தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியாதல்ல, அப்படியே அந்த கிரேவியோடு எடுத்து சாப்பிட்ருவாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா காஞ்ச பட்டாணியை சேர்க்காம தோல் பட்டாணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பட்டாணியை சேர்த்துருக்கேன். அதுதான் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து குழஞ்சி வரும். காஞ்ச பட்டாணியை விட இந்த பட்டாணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து வெந்து வந்துடும். குக்கரில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தான் தோல் பட்டாணி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றி சீரகம், மிளகாய், வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் துருவன பன்னீர், பட்டாணி, மசாலா எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இன்னும் நல்லா டேஸ்ட் வரதுக்காக முந்திரி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லியில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்து விட்டுருங்க.